பாடலாசிரியர் ஸ்நேகன் மற்றும் கனிகா தம்பதிக்கு போன மாசம் அதாவது ஜனவரி 25ஆம் தேதி இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. இந்த செய்தியை ரொம்ப மகிழ்ச்சியோட இவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் ஸ்நேகன் அவருடைய மனைவி கனிகா டெலிவரிக்கு போன அந்த தருணத்தை வீடியோவா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஸ்நேகன் மற்றும் கனிகா தங்களோட பெண் குழந்தைகளுக்கு கமல் சார் மூலமா பெயர் சூட்டி இருக்காங்க. கமல் சார் வச்ச பெயர் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரலாகி பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. காதல் கவிதைன்னு ட்வின் பேபி கேர்ள்ஸ்க்கு பேர் வச்சிருக்காரு. பலருமே இந்த பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. சிலர் விக்னேஷ் சிவன் அவரோட ட்வின் பேபி பாய்ஸ்க்கு உயிர் உலக்னு பேர் வச்சாரு. அதே மாதிரி கமல் சாரும் ஸ்நேகனோட இரட்டை பெண் குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் சிலர் என்ன சார் பேர் இது, குழந்தைகளோட எதிர்காலத்தை யோசிக்க மாட்டீங்களா, உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் ஸ்ருதி அக்ஷரான்னு நல்ல பேர் வச்சுட்டு ஸ்நேகன் குழந்தைகளுக்கு இப்படி பேர் வச்சிருக்கீங்களேன்னு விமர்சனம் பண்ணிட்டும் வராங்க. இப்படி இந்த காதல் கவிதை அப்படிங்கிற பேர் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. மேலும் சிலர் அன்புன்னு காலம் காலமா பேர் வைக்கிறாங்க. காதல்னு பேர் வச்சா என்ன தப்பு, எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்காதீங்கன்னு விமர்சனம் பண்றவங்களுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க. கமல் சார் பேர் வச்சது மட்டும் இல்லாம தங்க வளையலையும் ரெண்டு குழந்தைகளுக்கும் போட்டிருக்காரு. கமல் சாரே தன்னோட குழந்தைகளுக்கு பேர் வச்சது ஒரு கமல் ரசிகரா ஸ்நேகனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். காதல் கவிதைன்னு கமல் சார் சூட்டின இந்த வித்தியாசமான பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.